எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் RMS அஸ்ட்ரோ அகாடமியின் வெளியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும், பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் SP சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி, RMS அஸ்ட்ரோ அகாடமியில் படிக்கிற பயிலப் போகிற மாணவர்கள் 16 விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோதிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் RMS அஸ்ட்ரோ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது. ஒரு ஜாதகம் வந்தது. அந்த ஜாதகம் 2 விஷயம் சொன்னோம். தற்பொழுது இந்த ஜாதகர் திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம், பார்த்துட்டு இருப்பீங்க. அது எப்பொழுது முடியும், எளிய பரிகாரம் என்ன, ஏன் தாமதமாகுது அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நம்ம சொன்னோம். இந்த ஜாதகத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இந்த ஜாதகம் ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமா என்று ஆராய வேண்டாம். ஆணாக இருந்தாலும் பொருந்தும், பெண்ணாக இருந்தாலும் பொருந்தும். ஜாதகர் பிறந்த தேதி 21/2/1998 4:57 அதிகாலை 4:57 ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. மகர லக்னம், 2ஆம் இடத்தில் சூரிய பகவான், செவ்வாய், புதன், குரு, கேது. 3ஆம் இடத்தில் சனி பகவான், சிம்மத்தில் ராகு, விருச்சகத்தில் சந்திரன், மாந்தி. சுக்கிரன் 12ல், புதன் தசை 7 வருஷம் இருக்கு. இப்பொழுது சுக்கிர தசையில் குரு புத்தி ஓடிட்டு இருக்கு. சுக்கிரன் உத்திராட நட்சத்திரம் இருக்காங்க. இதை பார்த்துக்கணும். இதில் கிருஷ்ணபக்ஷ நவமியில் பிறந்திருக்காங்க. சிம்மமும் விருச்சகமும் திதிசூனிய ராசிகளாக வருகிறது. அப்போ இந்த ஜாதகத்துக்கு பார்த்தோன்னே நாம் சொன்னோம், உயர்கல்வி படித்திருப்பார், கட்டடம் சார்ந்த, அதாவது சிவில்லையே ஒரு உயர்ந்த படிப்பு படிச்சிருப்பாங்க. இவருக்கு முன்பின் சகோதரம் இல்லை, ஒரே ஒரு வாரிசு தான், இந்த ஒரே ஒருத்தர் தான். அப்போ இவருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களை எடுக்கிற பொழுது பையனாக இருந்தால் பெண் வீட்டார் சொல்லக்கூடிய தகவல்களை சலிச்சு பார்த்துக்கணும். பெண் வீடாக இருந்தால் பையன் வீட்டார் சொல்வதை தகவல்களை சலிச்சு பார்த்துக்கணும். ஆணாக இருந்தால் பெண் வீட்டார் சொல்லக்கூடிய தகவல்களை சலிச்சு பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு தடவைக்கு 2 தடவை விசாரித்து பார்த்துக்கலாம். ஏன்னா இப்பொழுது உற்றார் உறவினர்கள் ரெஃபரன்ஸில் வந்தால் நம்ம எளிமையாக விசாரித்து தெரிஞ்சுக்கலாம். இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ இவங்களுக்கு நடக்கிறது சுக்கிர திசையில் குரு புத்தி. சுக்கிரன் மகர லக்னத்திற்கு 5ம் 10க்குரியவர் 12ல் இருக்கிறார். வர்க்கோத்தமம். அப்போ சில பேர் ராசி கட்டமே போதும், நவாம்ச கட்டம்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் RMS அஸ்ட்ரோ அகாடமி என்ன சொல்கிறது, வர்க்க சக்கரங்களை விதவிதமாக பலன் தருகிற வள்ளல்களாக பார்க்கிறது. ராசியில் ஒரு கோள் பலமிழந்திருந்தாலும் கூட வர்க்க சக்கரங்களில் மேன்மை பொருந்தி இருந்தால் அந்த கிரகம் தன்னுடைய பலனை வாரி இறைத்து விடுகிறது. சில சமயங்கள் ஆதிபத்தியம் ஜெயிக்கும், சில சமயம் பாடல்கள் ஜெயிச்சிரும், சில சமயம் யோகங்கள் ஜெயிச்சிரும், சில சமயம் அவயோகங்கள் ஜெயிச்சிரும். எனவே ஜோதிட பலன்களை உரைப்பதற்கு கிரகத்தினுடைய ஆதிபத்திய பலம், நின்ற பலம், சாரநாதன், வீடு கொடுத்தவர், பார்வை பெற்றவர், சேர்க்கை, நவாம்ச பலன், வர்க்க சக்கர பலன், கோச்சார பலன், திசாபுத்தி பலன். அப்ப திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும். இதுல 8ஆம் வீடு திதிசூனிய வீடாக வருகிறது. 8ஆம் வீட்டதிபதி சூரியன் 2ஆம் இடத்தில் அமர்கிறார். 2ஆம் இடத்துல பாருங்க, செவ்வாய் இருக்காங்க, புதன் இருக்காங்க, குரு இருக்காங்க, கேது இருக்காங்க, திதிசூனிய ராசி அதிபதி வேற இருக்காங்க. 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காங்க. இந்த சூரியன் சதய நட்சத்திரம், செவ்வாய் போராட்டாதி, புதன் சதயம், குரு சதயம், கேது சதயம். அப்போ இந்த 2ஆம் இடத்தம் தனம் வாக்கு குடும்பம் என்கின்ற அந்த இடத்தில் உள்ள கிரகங்கள் 8ஆம் இடத்தில் உள்ள ராகுவின் சாரம் பெற்றிருக்கிறது. 8ஆம் இடம் திதிசூனிய வீடாக வருகிறது. அப்போ
இதற்கு எப்படி பலன் சொல்வது? கிரகங்கள் தனித்திருந்தால் பலன் சொல்வது மிக எளிது. 2 கிரகங்கள், 3 கிரகங்கள், 4 கிரகங்கள், 5 கிரகங்கள், 6 கிரகங்கள் சேருகிற பொழுது புலிப்பாணியை நாம் துணைக்கு அழைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்ம முன்னோர்கள் எழுதி வைத்து விட்டு போன பாடல்கள் மிகச்சிறந்த பொக்கிஷங்கள். அதை படிக்கணுங்கிற ஆர்வம் ரொம்ப குறைச்சலா இருக்கு. ஏனென்றால் முதல்ல தமிழ் எழுத படிக்க பிரித்து அறிந்து பொருள் கொள்வதற்கு நேரம் கிடைக்கணும். இன்று ஜோதிடம் மிக எளிமையான முறையில் சொல்லித்தரப்பட்டு கொண்டு வருகிறது. மாணவர்களும் பல்கி பெருகி கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட பாடத்திட்டங்களுக்கு நடுவிலே பலர் நடக்காத பாதையிலே, பாரம்பரிய பாதையிலே RMS அஸ்ட்ரோ அகாடமி நடந்து கொண்டிருக்கிறது. ஆதார சுருதிகளும் உதாரண ஜாதகங்களுடன் நாங்கள் பயணிக்கிறோம். எடுத்தோம் சொன்னோம் என்று சொல்லித் தருவதில்லை, எடுத்து சொல்வதற்கு நாங்கள் சொல்லித் தருகிறோம். ஒரு இரவில், ஒரு பகலில், ஒரு நாளில், ஒரு வாரத்தில், ஒரு பட்சத்தில், ஒரு அயனத்தில், ஒரு ருதுவில் ஜோதிடம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதெல்லாம் அவங்களுடைய பார்வை பாதை. ஆனால் எங்கள் பாதை பலர் நடக்காத பாதை. இந்த ஜாதகத்துல சுக்கிரன் 12 இருக்கிறார். பாருங்க, 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சுக்கிரன் வர்க்கோத்தமமாயிருக்கிறார். நவாம்சத்தை தொடாமல் பலன் சொன்னால் உண்மையை நெருங்குவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் எங்களுடைய அனுபவம். புலிப்பாணி பாடல் 77வது பாடல். பாரப்பா 12 வெள்ளி நிற்க பாங்கான 2 குருவும் ஏற கூரப்பா லக்னாதிபதி கேந்திர கோணம் கொற்றவனே பாக்கியாதிபதி லாபத்தோட வீரப்பா இவர்கள் நோக்க மிக பொன் சேரும் விதமான 30,000 தானாகும் சீரப்பா போகருட கடாச்சத்தாலே சிறப்பாக புலிப்பாணி செப்பினேனே 35,000 பொன் சேர்ப்பாங்க சொல்றாங்க. இந்த காலத்துல பணக்காரனா இருப்பாங்க. 12 வெள்ளி நிற்க பாங்கான 2 குருவுமேற. பாருங்க, அப்போ இந்த ஜாதகத்துல சனி பகவான் கேந்திரத்தில் இருக்கிறாரா அப்படி என்பதை உறுதி செய்து கொள்வதற்கு ஜாதகத்துல கட்டங்கள் இருக்கு, பார்க்கலாம். மேலும் தெரிந்து கொள்வதற்கு RMS அஸ்ட்ரோ அகாடமியை நாடலாம். அப்ப 12 சுக்கிரன் இருப்பது குற்றம் அல்ல, வெற்றியை தரும். புலிப்பாணி 138வது பாடல். தானப்பா இன்னும் ஒரு புதுமைகேளு தனமென்ற 2 விரையன் நிற்க விரையாதிபதி குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். தானப்பா இன்னும் ஒரு புதுமைகேளு தனமென்ற 2 விரையன் நிற்க ஊனப்பா உப்பரிகை மாடகூடம் உத்தமனே கட்டுவான் உதயம்பாரு அப்படிங்கிறான். இவர் படித்த படிப்பும் கட்டட தொழில்தான். அப்போ இந்த ஜாதகர் தன்னுடைய மேன்மையினால், பட்டப்படிப்பினால் கட்டடம் சார்ந்த துறையில பயணிக்கிறார். 2ஆம் அதிபதி அந்த இடத்துல இருந்து தன் வீட்டுக்கு 2 இருப்பதை RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும். இப்போ 7ஆம் அதிபதி திதிசூனிய ராசியில் நீசத்தில் சந்திரன் மாந்தியுடன் சேர்ந்து இருக்கிறார். அப்போ சந்திரன் விருச்சகத்தில் நீசம் பெற்றிருக்க ராசியில் அமர்ந்திருக்கிறார். ஒரு கிரகம் நீச ராசியில் இருந்தாலும் நீச பாகியில் இல்லை என்றால் அது முழுமையான நீசம் அல்ல. சந்திரன் நவாம்சத்தில் கும்பத்தில் சனி பகவானுடன் இருப்பதை RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும். குரு பகவான் மகரத்தில் இருப்பதை கவனிக்க வேண்டும். கேது பகவான் மீனத்தில் இருப்பதை கவனிக்க வேண்டும். செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருப்பதை கவனிக்க வேண்டும். ராகு பகவான் கன்னியில் இருப்பதை கவனிக்க வேண்டும். சூரியனும் புதனும் சுக்கிரனும் தனுசில் இருப்பதை RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும். இப்போ 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் சேர்ந்துருச்சு, பலன் சொல்லணும் இல்லைங்களா? புலிப்பாணி 73வது பாடல். அறைந்திட்டேன் 4 பேர் கூடி நிற்க அப்பனை அதற்கு மற்றோர்கள் நிற்க பறைந்திட்டேன் பாருலகம் ஆளும் வல்லவன் பகர்கின்ற சேனைரதம் கணக்கே இல்லை சிறந்திட்டேன் சிற்றரசன் மெத்த உண்டு ஜகத்திலே பேருள்ள ராசனாகி குறைந்திட்டேன் கொடுமன்னர் எதிர்த்தாரானால் கூற்றுவனாய் போலிருப்பன் ஆறினேனே அப்படிங்கிறார். அப்போ இந்த 4 பேர் கூடியிருந்தால் நிற்கிற இடம் லக்னாதிபதிக்கு எப்படி இருக்கு, லக்னத்துக்கு எப்படி இருக்கு, ராசிக்கு எப்படி இருக்கு, சேர்ந்துள்ளவர்கள் நண்பர்களா பகைவர்களா நட்பு பெற்றிருக்கா, கிரகங்கள் தங்களுக்குள் நட்பு பகைன்னு பார்க்கணும், ராசி கட்டத்தில் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும், காலபுருஷ தத்துவத்துக்கு எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். எனவே இவங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம்,
இந்த சுக்கிர திசையில் குரு புத்தி முடிந்த பின்னாடி திருமணம் செய்யலாம். அதற்கு காரணம் இருக்கு, மங்களேஸ்வரியம் பாடல் இருக்கு. அப்போ திருமணம் பொழுது 3 விஷயங்கள் கவனிக்க வேண்டும். எதிர்தரப்பினர் சொல்லக்கூடிய உண்மைகளை நீங்கள் சலிச்சு தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சு அவங்க சொல்றது உண்மையானு தெரிஞ்சுக்கணும். ஒன்று, இந்த அஷ்டமாதிபதியான சூரியன், திதிசூனிய அதிபதியான சூரியன் 2ல் இருப்பதனால் மன வாழ்க்கையில் குற்றம் வராது. அதில் ஒன்றும் மாற்று கருத்தில். அவர் மிகப்பெரிய வலிமையான மனிதராக, அதாவது கிரகமாக மாறுகிறார். சூரியன் எப்படி மாறுகிறார்? ஜாதகத்தில் இருக்கு. விரிவாக தெரிந்து கொள்வதற்கு RMS அஸ்ட்ரோ அகாடமியை நாடலாம். அப்ப சூரியனால் குற்றம் இல்லை. சூரியன் தருகிற தீய பலன் என்ன என்றால், ஒரு குறிப்பு சொல்லியிருக்கோம், அவர்கள் உடல் சார்ந்த ஒரு நோய் வரும். அந்த நோய்க்கு குறிப்பிட்ட காலம், இந்த குருதசை முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நோய் வரும். அந்த நோய்க்கு மருந்து எடுத்தா தீர்ந்து போச்சு. எனவே கிரகங்கள் உடலற்ற உயிரற்ற உறவு பூக்களை பாதிக்குமா? யாரை பாதிக்கும்? உறவுகளை பாதிக்குமா? உயிருள்ள பொருள்களை பாதிக்குமா? உயிரற்ற பொருள்களை பாதிக்குமா என்று சொல்வதை கிரகங்களுடைய ஆதிபத்திய பலன், காரகத்துவ பலன், சேர்ந்தவர் பலன், இவற்றை வைத்து சொன்னால் வெற்றி நிச்சயம். எனவே 2ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் இருந்தாலும் இவர் தொழிலில் வெற்றி அடைவார், புகழ் பெறுவார். இவருக்கு வரக்கூடிய வரன் அற்புதமாக இருக்கும். கவலை வேண்டாம், விசாரித்து தெரிஞ்சு கொள்ளலாம். 2ஆம் இடத்தில் இத்தனை கிரகம் இருந்தால் இவர் கண், காது, மூக்கு, தொண்டை பகுதி, பல், இந்த மாதிரி சார்ந்த விஷயங்களில் ஆயுள் முழுவதும் கவனம் தேவை. அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த திதிசூனிய ராசி அதிபதி 2ல் இருப்பதனாலும் அவர் அஷ்டமாதிபதியாக வருவதனாலும் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கோம், எளிய பரிகாரமாக சொல்லியிருக்கோம். எனவே கிரகங்கள் ஒரு இடத்துல சேர்ந்து நின்றுச்சுன்னா பயப்பட வேண்டாம். 4 கிரகம் 5 கிரகம் சேர்ந்துன்னா பயப்பட வேண்டாம். உடனே புலிப்பாணியை எடுங்க, பொருள் நிறைந்த பொக்கிஷம் அது, அவர் சொல்லுவார். எனவே கிரகங்கள் வலிமையாக இருந்துவிட்டால் ஒரு 3-4 கிரகங்கள் சேர்ந்தாலும் கூட கவலையில்லை. 4 கிரகம் சேர்ந்த கிரகம் பலன்கள் இருக்கு, 5 கிரகம் சேர்ந்த பலன் புலிப்பாணியில் இருக்கு. 4 கிரகம் சேர்ந்தாலும் ஒன்றும் தவறில்லைங்கிறார் புலிப்பாணி, மறைஞ்சாலும் தவறில்லைங்கிறார். எனவே ஒரு கிரகம் லக்னத்துக்கு பலன் தரவில்லை என்றால் ராசிக்கு பார்க்கலாம், ராசிக்கு பார்க்கலைனா லக்னாதிபதிக்கும் பார்க்கலாம், திசாநாதனுக்கு பார்க்கலாம். இப்படி பல்வேறு விதமான பலன் சொல்வதற்கு பாரம்பரியத்தில் வழிகள் இருக்குது. எந்த வழி சிறந்தவது, எதை எடுக்க வேண்டும், எப்பொழுது எடுக்க வேண்டும், எதை எப்பொழுது நாம் பொருத்தி சொல்ல வேண்டும் என்பதுதானே நம்மளுடைய கடமை. அதற்குத்தான் RMS அஸ்ட்ரோ அகாடமி பாடத்திட்டம் இருக்கு. அப்ப 2ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் இருந்தாலும் இவர் நல்லா படிச்சிருக்கிறாரு, சுயதொழில் செய்கிறாரு, தன்னுடைய பாடத்திட்டத்தில், அதாவது தன்னுடைய தொழிலில் வல்லுநராக இருக்கிறார். ஒன்று திருமண தடை, அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 2ஆம் இடத்தில் இருக்கிற கோள்கள் உடல் ரீதியான உபாதியை குறிப்பிட்ட இடங்களில் தரும், அவ்வளவுதாங்க என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை பாரம்பரிய ஜோதிட சுருதிகளின்படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், சுருதிகள் என்ன சொல்லியுள்ளது அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு மேலும் இது ஒரு மணிமகடமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த ஜோதிட பதிவை RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன். பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும், எங்கள் குருநாதர் வாக்குகள் என்றுமே பலிக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.